வணக்கம், குட் மார்னிங். 5 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை நல்லபடியாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கு டே 6 ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எழுந்தவுடனே எப்பவும் போல் என்னோட தண்ணி இன்டேக் வந்து 1/2 லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். தண்ணி எடுத்துட்டு எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நான் டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துப்பேன். டீடாக்ஸ் வாட்டர் எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு தோசை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு எக்கு போட்டு நிறைய ஆனியன் போட்டு ஒரு எக்கு ஆம்லேட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய் சட்னி தாளிக்காமல் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கேங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு எந்தெந்த ஃபுட்லலாம் ஆயில் கம்மி பண்ண முடியுமோ அந்தந்த ஃபுட்லலாம் ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கல்லில் வந்து ஆயிலே சேர்க்காம தோசை கல்லில் நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்க அப்படின்னாக்கி ஈஸியாக எடுக்க முடியும். நான் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ எக் ஆம்லேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எண்ணெய் எதுவுமே விடாமல் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இருக்க ஃபுட்டில் எதுலேயுமே நான் இன்றைக்கி எண்ணெய் எடுத்துக்கல, ஆயில் எதுவுமே சேர்த்துக்கல. ஏன்னா முடிஞ்ச அளவு வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து கலோரினை கம்மி பண்ணுங்கள், ஆயிலோட அளவும் கம்மி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் ஆயில் போதும் ஒரு உடம்புக்கு. நம்ம வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பொரியல் காய் எதாவது செய்வோம், அதில் கண்டிப்பாக ஆயில் ஆட் பண்ணுவோம். அதனால் அந்த ஆயிலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்னிங் எழுந்த உடனே டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறது நிறையா பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. டீடாக்ஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் எடுத்தோடனே அதை குடிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து டீ காஃபி வந்து காலையில் எழுந்தவுடனே எனக்கு டீ காஃபி குடித்தாதான் என்னோட அந்த டேயே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு காலையில் எழுந்தவுடனே ஒரு டீடாக்ஸ் வாட்டர் எடுங்க, இதுவே போதும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து டீ காஃபி குடிக்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதையுமே வந்து நம்மளால் ப்ராப்பராலாம் கொண்டு போக முடியாது. நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு டீ காஃபி குடிக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக குடிங்க. ஆனால் அது வந்து எப்படி குடிக்கிறீங்கன்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல நீங்கள் வந்து டீ காஃபி குடிக்காதீங்க. அது ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. அது ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஹேபிட். நமக்கு அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் எழுந்த உடனே கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 டம்ளர் தண்ணினாலும் குடிங்க. உங்கள் வெறும் வயிற்றுல நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நம்ம வயிறு வந்து காலியாக இருந்திருக்கும். நம்ம சாப்பிட்டு ஒரு 10 ஹவர் 12 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம வந்து காலையில் எதனா சாப்பிடுவோம். அப்போ வந்து நீங்கள் அந்த வயிறு காய்ஞ்ச வயிறில் போயிட்டு நீங்கள் டீ காஃபி எதனா சூடாக ஊற்றும் போது அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக தண்ணி குடிங்க. தண்ணி தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. காலையில் வயிற்றுல தங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்காகட்டும், நம்மளோட உடம்பை வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தண்ணி கண்டிப்பாக தேவைங்க. காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணினாலும் குடிங்க. அதை குடிச்சிட்டு தான் அடுத்து உங்கள் டேயை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக நாளாக நாளாக அந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வாங்க. எடுத்தோடனே மாற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க, உங்களால் மாற்ற முடியும். இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வந்து இதை தான் எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி வாங்க இன்றைக்கி டேயை வந்து எப்படி கொண்டு போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நான் ஒரு காஃபி எடுத்திருக்கேன் வித்தவுட் சுகரில். மதிய லஞ்சு வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. நான் கடையில் வச்சு கொஞ்சம் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். அப்போ வீடியோ எடுக்க முடியல. இப்போ இன்றைக்கி லன்ச்சு வந்து கெலோரின் எவ்வளோன்னு நான் ஆட் பண்ணவும் இல்லை, அதை மெஷர்மெண்ட் பண்ணலை. ஆனால் அளவாக தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் ரஃப்பாக ஒரு 300 இல்லை ஒரு 400 கெலோரின் இருக்கும்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தாராளமாக சாப்பிடுங்க. அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம எங்கேயாவது போயிருப்போம், அங்கே ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிடுங்க. அடுத்த டைம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நைட்டு நான் 2 இட்லி, கொஞ்சமாக தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு ஆயிலுமே ஆட் பண்ணாமல் நான் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு கூட இல்லை, 1 ஸ்பூன் இருக்கும் தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன். இது முடிச்சுட்டு நைட்டு வந்து டீடாக்ஸ் வாட்டர் எப்பவும் போல் நான் தூங்குறதுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னே டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துப்பேன். டீடாக்ஸ் வாட்டர் எடுக்கிறது எதுக்குனாக்கி டீடாக்ஸ் வாட்டர் எடுக்கிறதுனால வெயிட் லாஸ் நல்லா ஸ்பீடாக நடந்துருமான்னு கேட்டால், இது குடித்தா மட்டும் வெயிட் லாஸ் நடந்துரும் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து அதில் ஒரு பார்ட் தான், அவ்வளோதான். ஏன்னா டீடாக்ஸ் வாட்டர் எடுக்கும்போது நம்மளோட மெட்டபாலிசம் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கெலோரின் பர்ன் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் கண்டிப்பாக டீடாக்ஸ் வாட்டர் எடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் நான் டீடாக்ஸ் வாட்டர் எடுக்கணும்னு சொல்கிறதும் அதுக்கு தான். இதில் போட்டிருக்க பொருள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னென்ன நம்ம ஜீரகம் வந்து செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். சோம்பு, பட்டைலாம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ரிவர்ஸ் பண்ணும்.
பிசிஓடி இருக்கிறவங்க வந்து தினமும் பட்டை டீ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த நீர்க்கட்டியோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணும். அதே போல் ஓமம் ஓமம் வந்து நம்ம ஃபுட்டை வந்து ஈஸியாக செரிமானம் பண்ணுறதுக்கு உதவும். இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு ஃபுட்டுமே ஒவ்வொரு பொருளுமே வந்து நமக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து ஈஸியாக செரிமானம் பண்ணுறதுக்கு உதவும். இதனால நம்ம வந்து ஈஸியாக செரிமானம் ஆகும். நமக்கு மெட்டபாலிசம் கொஞ்சம் ஹை ஆகும். அப்படி மெட்டபாலிசம் ஹை ஆகும்போது நமக்கு வந்து இது வந்து ஒரு ஃபாட்டாக நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் கண்டிப்பாக நான் டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறேன். கண்டிப்பாக டீடாக்ஸ் வாட்டர் எடுத்து பாருங்கள். ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பெல்லி ஃபேட்டு குறையுது. ஒரு 1 வீக்லலாம் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் டீடாக்ஸ் வாட்டர் காலையில் எழுந்து தண்ணி குடிச்சிட்டு டீடாக்ஸ் வாட்டர் எடுக்கணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னே டீடாக்ஸ் வாட்டர் எடுங்க. இதை கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இதுவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுனால ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து வாக்கிங் மட்டும் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8000 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரே நேரமாக நீங்கள் 8000 ஸ்டெப் 10,000 ஸ்டெப் நடக்கணும்னு நடக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடங்க. ஒவ்வொரு நேரமும் ஒரு 1000 ஸ்டெப்பாக கூட ஏற்றி ஒரு 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஒரு 10,000 ஸ்டெப் கொண்டு வரணும் அப்படின்னாக்கி நல்ல ஸ்பீடாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் கிட்ட ஆகலாம். இதே ஸ்லோவாக நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் கூட ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் பிரிச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷமாக பிரித்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கால் வலிக்காமையும் இருக்கும். ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்.